வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜி டிஆர்பி எக்ஸாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இயல் 3 தொகைநிலை தொடர்கள் பார்க்கலாம். முதல்ல தொகைநிலை தொடர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு தொடரில் 2 சொற்களுக்கு நடுவே ஒரு சொல்லோ இல்லைனா உருவோ வெளிப்படையாக வராமல் மறைஞ்சிருந்து பொருள் தந்துச்சுன்னா அதுதான் தொகைநிலை தொடர். இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு 6 வகையான தொகைநிலை தொடர் இருக்குது. என்னென்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல வேற்றுமை தொகை பார்க்கலாம். எடுத்துக்காட்டு மதுரை சென்றார். இங்கே நம்மளுக்கு என்ன பொருள் உணர்த்துது? மதுரைக்கு சென்றார். கூன்ற வேற்றுமை உருபு இல்லைனாலும் நம்மளுக்கு அது என்ன பொருள் தருது? மதுரைக்கு சென்றார், அவர் மதுரைக்கு போயிருக்காருன்ற பொருள் தான் நம்மளுக்கு உணர்த்துது. இந்த மாதிரி ஒரு தொடரில் வேற்றுமை உருவாகிய ஐ, ஆல், கு, இன், அது, கண் இந்த மாதிரியான உருபுகள் இல்லைனாலும், அதாவது டைரக்டாக இல்லாமல் மறைஞ்சிருந்து நம்மளுக்கு பொருள் தர்றது தான் என்னது? வேற்றுமை தொகை. அடுத்தது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்ப்பாகன். இங்க தேர்ப்பாகன்னா நம்மளுக்கு என்ன பொருள் வருது? தேரை ஓட்டும் பாகன். இங்க தேர்ப்பாகன் மட்டும்தான் கொடுத்துருக்கு. இது நடுவில் நம்மளுக்கு என்னெல்லாம் மறைஞ்சிருக்கு? ஐ, அதாவது தேரை, ஐ என்ற வேற்றுமை உருபும், அப்புறம் ஓட்டும்ன்ற பொருளை விளக்கும் பயனும். இது அதனால்தான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு கொடுத்துருக்கு. இது ரெண்டும் நம்மளுக்கு வெளிப்படையாக இல்லாம மறைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு தொடர்ல உருபும் சரி இல்லைன்னா பொருளை விளக்கும் பயனும் இது ரெண்டும் மறைஞ்சு நம்மளுக்கு பொருள் உணர்த்துச்சுன்னா அதுதான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுவும் ஒரு வேற்றுமை தொகையே அப்படின்னு சொல்றாங்க. வினைத்தொகை பார்க்கலாம். வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலை பெயரச்சு விகுதி வெளிப்படையா வராம மறைஞ்சு வினைப்பகுதியே பெயர் சொல்லோடு சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் வினைத்தொகைன்னு சொல்றாங்க. இங்க எடுத்துக்காட்டு வீசு தென்றல்னு இருக்கா. வீசுன்றது வினைப்பகுதியா, தென்றல்ன்றது பெயர் சொல்லா. இப்போ வீசுன்ற வினைப்பகுதி எந்த காலத்தையும் காட்டல, அதாவது பொதுவா அமைஞ்சிருக்கு. வீசிய தென்றலா இல்ல வீசுகின்ற தென்றலா, வீசும் தென்றலான்னு எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை குறிக்காம முக்காலத்துக்கும் பொருந்தும்படி அமைஞ்சிருக்கு இது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய வினைப்பகுதியே பெயர் சொல்லோடு சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் வினைத்தொகைன்னு சொல்றாங்க. இப்போ பண்பு தொகை பார்க்கலாம். வண்ணம், சுவை, அளவு, வடிவம் இதெல்லாம் என்னது? ஒரு பொருளோட பண்பு. அப்போ பண்பை குறிக்கக்கூடிய சொல். இந்த மாதிரி பண்பை குறிக்கக்கூடிய சொல்லும் இந்த பண்பை உடைய பொருளை குறிக்கும் சொல்லும் ரெண்டும் சேர்ந்து வரும்போது அங்க ஆன ஆகிய என்ற சொல்லாம் மறைஞ்சி பொருள் உணர்த்துச்சுன்னா அதுதான் பண்பு தொகை. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? ஒரு பொருளுக்கு பண்பு இருக்கு. அந்த பண்பு சொல்லோட அந்த பொருளோட சொல்லோ சேர்ந்து வந்துச்சுன்னா அங்க மை ஆகிய ஆனன்ற சொல்லெல்லாம் மறைஞ்சு பொருள் உணர்த்துச்சுன்னா அதுதான் என்னது? பண்பு தொகை. இங்க செங்காந்தல்னு கொடுத்துருக்கா. இது என்னன்னு வந்திருக்கணும்? செம்மையாகிய காந்தல். அந்த காந்தல் பூ எப்படி இருக்கு? செம்மை நிறத்துல இருக்கு. இப்போ செம்மையாகிய காந்தல்னு வரதுக்கு பதில் செங்காந்தல்னு வந்திருக்கு. மை ஆகியன்ற சொல் என்ன இருக்கு? மறைஞ்சு நம்மளுக்கு பொருள் உணர்த்துச்சுன்னா இதுதான் பண்பு தொகை. அதோட பண்பை உணர்த்தும் போது வரக்கூடிய சொல் தான் என்னது? பண்பு தொகை. இப்போ இரு பெயரெட்டு பண்பு தொகை பார்க்கலாம். இரு பெயரெட்டு பண்பு தொகையில சிறப்பு பெயருக்கும் பொது பெயருக்கும் இடையே என்ன வந்திருக்காது? ஆகிய என்ற சொல்லு மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுதான் இரு பெயரெட்டு பண்பு தொகை. இங்க சிறப்பு பெயர்னா மார்கழின்றது சிறப்பு பெயரா, திங்கள்ன்றது பொது பெயரா? அப்போ பொது பெயருக்கு முன்னாடி மார்கழின்ற சிறப்பு பெயர் வந்திருக்கு. ஆனா அங்க ஆகிய என்ற சொல்லு என்னவா வந்திருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் தான் என்னது? இரு பெயரெட்டு பண்பு தொகை. மார்கழி திங்கள் சாரை பாம்புன்னு இருக்கு. இங்க திங்கள் பாம்புன்றது என்னது? பொது பெயர்.
இந்த பொது பெயருக்கு முன்னாடி மார்கழி சாறை அப்படின்ற சிறப்பு பெயர் வந்திருக்கு. வந்து மார்கழி ஆகிய திங்கள், சாறை ஆகிய பாம்புன்ற அந்த ஆகிய என்ற பண்பு உருபு மறைஞ்சி வந்து நம்மளுக்கு பொருள் உணர்த்திச்சுன்னா அதுதான் இரு பெயரிட்டு பண்பு தொகை. அடுத்தது உவமை தொகை பார்க்கலாம். உவமை தொகையில ஒரு பொருளுக்கும் அந்த பொருளுக்கு உவமையா சொல்லுகின்ற அந்த சொல்லுக்கும் இடையில என்ன இருந்திருக்காது, உவமை உருபு வந்து வெளிப்படையா வராம மறைஞ்சு வந்திருக்கும். இப்ப நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். மலர் கைன்னு இருக்கா, கைதான் பொருள், மலர்ன்றது அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லக்கூடிய உவமை. அப்போ இந்த கைன்ற பொருளுக்கும் மலர்ன்ற உவமைக்கும் இடையில மலர் போன்ற கைன்னு வந்திருக்கணும். அப்போ இந்த போன்றன்ற உவமை உருபு எப்படி வந்திருக்கு, வெளிப்படையா வராம மறைஞ்சி வந்து நம்மளுக்கு பொருள் உணர்த்துச்சுன்னா அதுதான் என்னது, உவமை தொகை. அடுத்தது உம்மை தொகை. உம்மை தொகையில ரெண்டு சொற்களுக்கு நடுவுல என்ற இடைச்சொல் அதாவது நேரடியா வராம மறைஞ்சி வந்து நம்மளுக்கு பொருள் தரும். அதுதான் வந்து உம்மை தொகை. இங்க அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும், இரவும் பகலும் அப்படின்ற அந்த உம்ன்ற சொல்லு வந்து இங்க நம்மளுக்கு என்னவா டைரக்டா வராம மறைஞ்சு வந்து பொருள் தரும். அந்த மாதிரி தரக்கூடிய சொற்கள் தான் என்னது, உம்மை தொகை. அடுத்தது அன்மொழி தொகை பார்க்கலாம். அன்மொழி தொகைன்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு கொடுத்துருக்கு. அல்லுன்னா அல்லாத, அதாவது இல்லாத ஒரு சொல் வந்து இங்க நம்மளுக்கு பொருள் உணர்த்திச்சுன்னா அதுதான் அன்மொழி தொகை. இப்போ வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை இது எல்லாமே பார்த்துருக்கோம். இதுல இல்லாத ஒரு சொல் வந்து நம்மளுக்கு இங்க ஒரு பொருள் உணர்த்துச்சுன்னா அதுதான் அன்மொழி தொகை. இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சிவப்பு சட்டை பேசினார்னு இருக்கு. அப்போ சிவப்பு சட்டையா இங்க பேசிச்சு இல்ல, சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார்னு நம்மளுக்கு பொருள் வருது. அப்போ யாரை இங்க குறிக்குது, சிவப்பு சட்டையே குறிக்கல, இங்க குறிக்கிறது ஒரு ஆண். அந்த ஆண் சிவப்பு சட்டை அணிந்திருக்கிறார், அவர் அந்த சிவப்பு சட்டை அணிந்து கொண்டு பேசியிருக்கிறார். அப்போ இங்க யாரை குறிக்குது, ஒரு ஆணை குறிக்குது. ஆனா ஆண் என்ற அந்த சொல் இங்க வராம நம்மளுக்கு பொருள் உணர்த்துச்சுன்னா அதுதான் அன்மொழி தொகை.